அதிகாரம் 35. யூதாவின் மனுஷர் தங்கள் பாவங்களை உணர வேண்டும். தங்களுடைய பாவங்களுக்கு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை உணர்த்துவதற்கு பல்வேறு உபாயங்களை கையாளுகிறார். ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வரும். இந்த சத்தியத்தை கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எச்சரிப்பான வார்த்தைகளினால் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஜனங்கள் தங்கள் பாவங்களில் தொடர்ந்து நிலைத்திருந்தால், தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து கலகம் பண்ணினால் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதையும் தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் கொடிகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமலும் அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணவில்லை. ரேகாபியரின் குடும்பத்தார் அவர்களுடைய முன்னோராகிய யோனதாபின் வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்நாள் வரையிலும் அதற்கு கீழ்ப்படிந்து வருகிறார்கள். யூதர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய ஊழியக்காரரின் வார்த்தைக்கும் செவி கொடாமலும் கீழ்ப்படியாமலும் இருக்கிறார்கள். யூதர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அவர்கள் மேல் வரும் என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ரேகாபியர்கள் தங்களுடைய முன்னோருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பதினால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கி இருக்கும்.